என்னுடைய பரிவாரம். அப்போ நம்ம இன்னைக்கு தாமோதர மாதத்துல பேசிட்டு இருக்கிற மாதிரி இந்த பகவான் கிருஷ்ணோட லீலைகள் இருக்கு இல்லையா? துவாரகல பண்ண லீலைகள், மதுரால பண்ண லீலைகள், பிருந்தாவன்ல பண்ண லீலைகள். துவாரகையில் இருக்கிறவங்களுக்கும் மதுரால இருக்கிறவங்களுக்கும் தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவரு பரம புருஷோத்தம்னால முழுமுதற் கடவுள். ஆனா பிருந்தாவன வாசிகளுக்கு தெரியாது கிருஷ்ணா பகவான். பிருந்தாவன வாசிகளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா அவங்க குழந்தை. கிருஷ்ணா அவங்களுடைய குழந்தை, நந்தகோபருடைய குழந்தை, யசோதாவுடைய குழந்தை. ரைட்? இப்ப என்னாச்சு? கம்சன் என்ன பண்ணாரு? கம்சனும் மதுரையில தான் இருக்க. மதுரையோடைய ராஜா கம்சா. அவங்க அப்பாவே பிடிச்சு ஜெயில போட்டு ராஜ்யத்தை பிடிச்சுக்கிட்டாரு. பிடிச்சுட்டு இந்த வசுதேவருக்கும் தேவிக்கும் பிறக்கிற 8வது குழந்தை கம்சனை கொல்லுன்னு சொல்லிட்டு இல்லையா? அதனால கம்சன் என்ன பண்ணாரு? அந்த மதுராவை சுத்தி உள்ள கிராமங்கள்ல புதுசா பிறந்த குழந்தைகளை கொல்றதுக்காக நிறைய அசுரர்களை அமைச்சுட்டே இருக்காரு. அது பூதனையில இருந்து ஆரம்பிச்சு பூதனா, சகடாசுரா, திருநாவர்தா, அகாசுரா, பகாசுரா, வத்சாசுரா, பிரலம்பாசுரா, தேனுகாசுரா, இந்த மாதிரி நிறைய கேசி, அரிஷ்டாசுரா, வத்சாசுரா, இந்த மாதிரி நிறைய பௌமாசுரா, வியூமாசுரா, நிறைய அசுரங்கள். ஆனா என்ன நடந்தது? கம்சனுடைய ஒரு முயற்சி வெற்றி அடையல. எல்லா முயற்சியிலையும் கிருஷ்ணர் தான் அந்த அசுரங்களை கொண்டு இருக்காரு. அசுரங்கள் யாரும் கிருஷ்ணரை கொல்ல முடியல. கம்சன் என்ன பண்ணாரு? பெரும் தோல்வி அடைச்சிட்டாரு. இப்ப கம்சனுக்கு இந்த குழந்தைய எப்படியாவது கொல்லணும், கிருஷ்ணரை கொல்லணுங்கிற எண்ணம். அப்ப என்ன பண்ணாரு? அக்ரூரை கூப்பிட்டாரு. அக்ரூரர் கிருஷ்ணருடைய மாமா, கிருஷ்ணருடைய தாய் மாமா தான் அக்ரூரர். அக்ரூரர் கிருஷ்ணரை பார்த்ததே இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தைய வந்தார். வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தைய வந்துட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? பிருந்தாவன் போயிட்டார். அதனால அக்ரூரர் ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருக்கார். அக்ரூருக்கு தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், பகவான் கிருஷ்ணர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் அக்ரூருக்கு தெரியும். அக்ரூர் என்ன பண்ணாரு? கம்சன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. கம்சனுடைய அரண்மனையில அக்ரூர் ஒரு மந்திரியா, மினிஸ்டரா இருக்காரு. கம்சனுடைய ராஜ்யத்துல அக்ரூர் மினிஸ்டரா இருக்காரு. அக்ரூருக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவர் பிருந்தாவன்ல இருக்காரு. ஆனா அக்ரூர்னால கிருஷ்ணரை தரிசனம் பண்ண முடியல. கிருஷ்ணரும் பலராமரும் பிருந்தாவனத்துல ஒரு சாதாரண 1000 குல சிறுவர்களை போல விளையாடிட்டு இருக்காங்க. அதனால இந்த 1000 குல சிறுவர்களை நினைச்சிட்டு இருக்காங்க. பிருந்தாவனத்துல இருக்கிறவங்க கிருஷ்ணரையும் பலராமரையும் 1000 குல சிறுவரா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சுகதேவ கோசாமி என்ன சொல்ற பாகவதத்துல, சுகதேவ கோசாமி பாகவதத்துல பரிச்சித் மலர் சொல்ற, இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா தாஷந்த தானாம் பரதாரகேன மாயா சித்தானாம் நரதாரகேன கிருத புண்ணிய புஞ்சா. இந்த பிருந்தாவனத்து கோபர்களும் கோபிகளும் என்ன புண்ணியம் பண்ணாங்க? பரம புருஷோத்தமனான பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் அவங்க வீட்டுல, அவங்க யசோதம்மா வீட்டுல, பிருந்தாவனத்துல, கோகுலத்துல ஒரு சாதாரண குழந்தைகளை போல விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பகவான் கிருஷ்ணரை யோகிகள்லாம் பிரம்மம் நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுள் பிரம்மம், அவர் உருவமற்றவர், அவர் ஒளி வடிவானவர் அப்படின்னு இத்தம் பிரம்ம சுக அனுபூத்தியா. யோகிகள்லாம் கிருஷ்ணரை பிரம்மம் நினைச்சு தவம் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தம் பிரம்ம சுக அனுபூத்தியா தாசந்த தானம் பரதாரகேன. பகவானுடைய பக்தர்கள்லாம் அவரை முழுமுதற் கடவுளா வழிபடுறாங்க. பகவானுடைய பக்தர்கள்லாம் கிருஷ்ணரை சச்சிதானந்த விக்கிரகா, ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதி ஆதி கோவிந்தா சர்வ காரண காரணம். சோ பக்தர்கள்லாம் கிருஷ்ணரை பரம புருஷோத்தம்னா வழிபடுறாங்க. மாயா சித்தானா நரதாரகேன. அறியாமையில் இருக்கிறவங்க, அறியாமையில மாயில் இருக்கிறவங்க கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதனா நினைக்கிறாங்க. கம்சன், சிசுபாலன், ஜராசந்தன், காலேவனன், தந்தவக்கரன், இவங்க மாதிரி உள்ளவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதன் நினைக்கிறாங்க. ஆனா இந்த பிருந்தாவனத்து கோபர்களும் கோபிகளும் என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும்? அங்க கிருஷ்ணர் அவங்களோட விளையாடிட்டு இருக்க. அத தமிழ்ல பாடினாங்க இல்லையா? என்ன தவம் செய்தாலோ யசோதா. யசோதாமா என்ன தவம் பண்ணாங்க?
அந்த பகவான் கிருஷ்ணர் யசோதம்மா வீட்டுல ஒரு சாதாரண குழந்தை போல விளையாடிட்டு இருக்கு. வெண்ணையை தேடி உண்பதும், மண்ணை உண்டதும், வெண்ணெய் தாழி உடைச்சதும், யமுனா நதிக்கரையில மண்ணை சாப்பிட்டு பிரம்மாண்டங்கள்லாம் காமிச்சது. அப்ப கிருஷ்ணா வந்து ஒரு ஸ்டெப்லயும் நான் ஒரு சாதாரண குழந்தை இல்ல, நான் முழுமுதற் கடவுள்னு ப்ரூவ் பண்றேன். நீங்க கிருஷ்ணனுடைய விருந்தாவன் லீலையில பார்த்தா ஒரு லீலையும் கிருஷ்ணா வந்து ஒரு சாதாரண குழந்தைய போலதான் இருப்பாரு. ஆனா முழுமுதற் கடவுள்னு ப்ரூவ் பண்றேன். 3 மாசம் குழந்தையா இருக்கும்போது புது நாட்டை பாலை குடிக்கிற மாதிரி உயிரை எடுத்துட்டாரு. ஒரு ஆயுதம் யூஸ் பண்ணல, சங்கம் யூஸ் பண்ணல, சக்கரம் யூஸ் பண்ணல, கதை சாரங்கம் ஒண்ணும் இல்லை. கிருஷ்ணாவுடைய வில்லு பேர் வந்து சாரங்கம், அவருடைய சக்கரம் சுதர்சனம், கோமுக்குங்கிற கதை. இது எந்த ஆயுதம் யூஸ் பண்ணாம வெறும் பாலை குடிக்கிற மாதிரி போதும் உயிரை எடுத்துட்டாரு. ஆனா இந்த கோகுலவாசிகள் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ ஏதோ பூதம் தான் என் குழந்தை தாக்க வந்திருக்கு, ஏதோ பூதமோ பிசாசோ ஏதோ என் குழந்தைய அட்டாக் பண்ண வந்திருக்கு அப்படின்னு யசோதமா அந்த குழந்தைய எடுத்து மாறி மாறி முத்தம் கொடுத்து மடியில போட்டு, கேசவன் நெற்றியை காக்கட்டும், மாதவன் மயிரை காக்கட்டும், கோவிந்தன் இதயத்தை காக்கட்டும், நாராயணன் கழுத்து, இந்த மாதிரி 12 இடத்துல திலக்க போடுறாங்க. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதர். இந்த எல்லா நாமத்துக்கும் சொந்தக்காரர் அவர் தான். நாராயணுக்கு மூல நாராயணே கிருஷ்ணர் தான், மூல விஷ்ணுவே கிருஷ்ணர் தான். யசோதமா கிருஷ்ணருக்கு வேண்டி நாராயண பிரார்த்தனை பண்ணுவாங்க, கிருஷ்ணருக்கு வேண்டி விஷ்ணுட்ட பிரார்த்தனை பண்றாங்க. யசோதமாக்கு தெரியாது கிருஷ்ணர் பகவான், கோகுலத்துல யாருக்குமே தெரியாது கிருஷ்ணர் பகவான். ஆனா அவங்க முன்னாடி அமானுஷ மலையிலே பண்ணுவார். சகடாசுரங்கிற வண்டி வடிவுக்கு அசுரனை அந்த பிஞ்சு காலில் எட்டி உதைச்சார். அந்த குழந்தைகள் எல்லாம் விளையாடிட்டு பார்த்தாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க பார்த்தோம் கிருஷ்ணர் தான் உதைச்சாங்க. யாரும் நம்ப மாட்டேங்கிறேன், நம்பவே மாட்டேங்கிறேன். அது எப்படி குழந்தை கிருஷ்ணன் இவ்வளவு பெரிய வண்டி உதைக்க முடியுமா? ஏதோ கற்பனை பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ அசுரன் தான் குழந்தை கொள்ள வந்தது. யசோதா கண்ணு முன்னாடியே திருநாவர்தன் சூறாவளி புயல் அப்படின்னு போயிட்டான் கிருஷ்ணர் மேல. யசோதாமா கண்ணு முன்னாடியே யசோதாமா கிருஷ்ணான் மயங்கி விழுந்தாங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தா திருநாவர்தன் மென்னியை பிடிச்சு அமுத்திட்டார் கிருஷ்ணா. அப்படி கண்ணு பிதுக்கி கீழே வந்து விழுந்தான். இந்த நாராயணன் தான் குழந்தையை காப்பாத்தினான்னு யசோதாமா நினைச்சுட்டு இருக்கான். 6 வயது குழந்தையா இருக்கும்போது கோவர்த்தன் மலையை கொடையா பிடிச்சு எல்லாரும் முன்னாடியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அன்னைக்கே கர்க்கமுனி சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? கோபர்கள்லாம் நந்த கோபர்கிட்ட சொல்றாங்க, நந்தருடைய சகோதரன் 5 பேர், நந்தா, அபிநந்தா, நந்தநந்தா, சுனந்தா, நந்த மகாராஜ், உபநந்தா. நந்தகோபா, உன் பையன் கிருஷ்ணா இருக்கானே, அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அன்னைக்கே கர்க்கமுனி சொன்னார் பேர் வைக்கும் போது, இந்த குழந்தை நல்லா பாத்துக்கோங்க, நாராயணால ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை பாரு எவ்வளவு அதிசயமான செயலெல்லாம் பண்றாரு. நந்தகோபுடைய குழந்தை யசோதையின் இளம் சிங்கம். நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக. யசோதையின் இளம் சிங்கம், யசோதாவோட இளம் சிங்கமா கிருஷ்ணர். இவர் என்ன பண்ணாரு, இவங்க முன்னாடி அதிசயம் பண்ணிட்டு இருக்காரு, அற்புதங்களை பண்றாரு. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் எல்லாம் பகவானுடைய கருணை, நாராயணனுடைய கருணை. அவங்க தெரியாது அந்த நாராயணனுக்கு மூலமே கிருஷ்ணர் தான். அவங்க அந்த குழந்தையை பார்த்து ஆச்சரியம். இதுல ஆச்சரியப்படுறது என்ன இருக்கு, இந்த குழந்தை கோகுலத்தில் பாதுகாக்கிறதுக்கே நந்தக்கு மகனா வந்திருக்கு. கோகுலத்தில் உள்ளவங்களை பாதுகாக்கிறதுக்காகவே அந்த ஸ்ரீமன் நாராயணால குழந்தையா அனுபவிக்கப்பட்டிருக்கு. இப்படி அங்க வந்து கிருஷ்ணா தனது பால்ய லீலைகளால கோகுலவாசிகளை பேரானந்த பெருங்கடலில் மூழ்கடித்து விட்டார். இது திருஷலீலாபி ஆனந்த குண்டே ஸ்வகோஷானிமக்யந்தம் ஆக்யபயந்தம் ததீயேஷி தக்னேஷு பத்தே சிதத்வம் புன பிரேமனசம் சதா விருத்தி வந்தே. இத்தகு பால்ய லீலைகளால் கோகுலவாசிகளை பேரானந்த பெருங்கடலில் மூழ்கடித்து விட்டார். அச்சம் மரியாதை போன்ற பக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டு கலங்கமில்லாத தூய பக்தர்களாலே வழிபடக்கூடியவராக இருக்கிறார் விருந்தாவனம். அப்போ இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து விருந்தாவன் லீலையில பண்ணிட்டு இருக்காரு. கம்சன் என்ன பண்ணா, அக்ரூரை கூப்பிட்டு, அக்ரூரா, நான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் தேர் பண்ணியிருக்கேன், கோல்டிலேயே தங்கத்தால் செய்த ரதம்,
தங்க தேர், அதை எடுத்துட்டு போய் அந்த கிருஷ்ண பலராமனுக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அக்ரூருக்கு புரிஞ்சுது அவன் நோக்கம் என்னன்னு. கம்சனுடைய நோக்கம் என்ன? கம்சனுடைய நோக்கம் என்னது? கிருஷ்ணரை பலராமரையும் மதுரால வர வச்சு அவரை கொல்லணும். அங்க ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்காரு. மதுராவோட என்ட்ரன்ஸ்ல குவலையப்பிடான்னு ஒரு யானை நிக்குது. அந்த குவலையப்பிட யானை வந்து 10,000 யானை பலம். அந்த ஒரு யானைக்கு 10,000 யானை பலம். அதை மதம் பிடிக்க வச்சு அந்த மதுராவோட என்ட்ரன்ஸ்ல அப்படின்னு பிளிரிட்டு இருக்கு அந்த யானை. அந்த யானையை வந்து மதம் பிடிக்க வச்சு அந்த கிருஷ்ணர் பலராமன் வரும்போது அந்த யானை விட்டு அவங்க கொல்லணும். ஒருவேளை அதுல தப்பிச்சுக்கிட்டா, அந்த கூலை இப்படி யானைட்டு இருந்து கிருஷ்ணர் பலராம் தப்பிச்சிட்டாங்கன்னா அங்க ஒரு யாகம் நடக்குது, தனுர் யஜ்யம். அந்த யாகசாலையில நிறைய அசுரர்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த யாகசாலைக்குள்ள கிருஷ்ணர் பலராமர் வந்தா அவங்களை கொல்லணும். அங்கேயும் தப்பிச்சுக்கிட்டா ஒரு பெரிய மல்யுத்தம் நடக்குது, ரெஸ்லிங் மேட்ச். இந்த ரெஸ்லிங்க முதல் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே கம்சன் தான். இன்னைக்கு மக்கள் பிடிச்சுக்கிட்டாங்க. ரெஸ்லிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே கம்சன் தான். சானூரா முஷ்டிகா. சானூரன் முஷ்டிகன் வந்து பெரிய மல்லர்கள், ஹைலி டேலண்டட் அண்ட் பவர்ஃபுல் ஸ்ட்ரென்த் அண்ட் ரெஸ்ட்லஸ். சானூரன் ஒரு மலை மாதிரி இருப்பான், முஷ்டிகன் ஒரு மலை மாதிரி இருப்பான். இந்த ரெண்டு மல்லர்கள் கூட சண்டை போட்டு ஜெயிச்சவங்களே யாரும் கிடையாது. இந்த மாதிரி அங்கங்க செக் வச்சிருக்காரு கம்சன். கிருஷ்ணரி பலராமரையும் பிருந்தாவனத்துக்கு வர வச்சு முதல்ல கோலைப்பிடியான், முதல்ல வந்து கோலைப்பிடி யானை வச்சு கொல்லணும். அது முடியலன்னா தனுர் யாகத்துல அசுரல வச்சு கொல்லணும். அது முடியலையா இந்த மல்லர்களை வச்சு கொல்லணும். இதோட பிளான். இது அக்ரூருக்கு நல்லாவே தெரியும். அக்ரூர் வந்து கம்சன் வந்து ஏன் கிருஷ்ணரை பலராமரை மதுரைக்கு வர வைக்கிறாரு, அவனுக்கு நோக்கம் கொல்லணும்னு. ஆனா அக்ரூருக்கு நல்லா தெரியும், கிருஷ்ணா பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பரந்தாமன், அவரை யாராலும் கொல்ல முடியாது. கம்சனுக்கு நேரம் வந்துருச்சு. கம்சனுக்கு நேரம் வந்தாச்சு. ஆஹா, எனக்கு என்ன ஒரு பாக்கியம், எனக்கு என்ன ஒரு வாய்ப்பு. நான் வந்து கிருஷ்ணரை பார்க்கணும்னு எவ்வளவு நல்ல தவம் இருக்கேன். மதுரை விட்டு போக முடியாது. மதுராவாசிகள் கம்சனை விட்டு எங்கேயும் போக முடியாது. அவன் அனுமதி இல்லாம எங்கேயும் போக முடியாது. அதனால பிருந்தாவன்ல போய் கிருஷ்ணரை பார்க்க முடியலேன்னு அக்ரூர் ஏங்கிட்டு இருந்தார். அக்ரூர் வந்து ஒரு நாள் ஏங்கிட்டு இருக்காரு, கிருஷ்ணரை பார்க்க முடியல. இப்ப கம்சனே கூப்பிட்டு அக்ரூர்கிட்ட ஒரு பெஸ்ட் சேரியட், அந்த சேரியட் ஃபுல் ஆஃப் கோல்டு, தங்கத்தால் செய்த ஒரு ரதம் செஞ்சு, அக்ரூரா அந்த கிருஷ்ணரையும் பலராமரையும் வர வைக்கிறதுக்கு ஒரு அழகான ரதம் பண்ணியிருக்கேன், நீ இதை எடுத்துட்டு போய் அவனை கூட்டிட்டு வாங்க. அக்ரூருக்கு ரொம்ப சந்தோஷம். அக்ரூருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கோம். புதுசா கார் வாங்கினா என்ன பண்ணுவோம், ஏதோ வைஷ்ணவர்களை கூட்டிட்டு போகணும், இல்ல பகவான கார்ல அழைச்சிட்டு போகணும், புரோபாடி மூர்த்தி அழைச்சிட்டு போகணும். இல்ல ரத யாத்திரை ரொம்ப சொல்லுவாங்க, பிரபு பிரபு நான் புது கார் வச்சிருக்கேன், பகவான ஜெகநாத ரதத்துல என்னுடைய கார்ல ஏத்திட்டு வரேன், நான் புரோபார் மூர்த்தியை கூட்டிட்டு வரேன், நான் பூஜாரிகளை கூட்டிட்டு வரேன், சேவை பண்ணுவோம் இல்லையா. அக்ரூருக்கு ரொம்ப ஆசை, இந்த இவ்வளவு காஸ்ட்லி சேரிட்ல அது கரெக்டா கிருஷ்ணர் பலராம் தான் உட்காரணும், அவங்களுக்கான இடம். நல்லதா போச்சு. கம்சன் வந்து ஒரு அழகான ரத்தம் கொடுத்திருக்காரு. இந்த ரத்தத்தை எடுத்துன்னு போய் நான் கிருஷ்ணரி பலராமரையும் நான் தரிசனம் பண்ண போறேன், நான் போய் கிருஷ்ணரி பலராமரையும் தரிசனம் பண்ண போறேன், அவங்கள நான் மதுரா கூட்டின்னு வர போறேன் அப்படின்னு ரதம் எடுத்துட்டார். அக்ரூர் ரதம் எடுத்துட்டு காற்றை விட வேகமா மனோ வேகத்துல வர அக்ரூர் என்ன பண்றாரு, மனோ வேகத்துல பிருந்தாவனத்துக்கு வரும்போதெல்லாம் கிருஷ்ணரி பலராமரையும் நினைச்சுக்கிட்டே வர்றாரு. ப்ரோபா என்ன எழுதுறாரு, கிருஷ்ணா புக்ல எழுதியிருக்காரு, பிருந்தாவனத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க அக்ரூருடைய மனோபாவனையில போகணும். அக்ரூரை மதுரால இருந்து எந்த பாவனையில பிருந்தாவனத்துக்குள்ள நுழைந்தாரோ அதே மாதிரி நாம பிருந்தாவனத்துக்கு நுழையணும். மலேசியால இருந்து பிருந்தாவன் போறவங்க அக்ரூரை ஃபாலோ பண்ணணும். அக்ரூர் என்ன பண்ணாரு, ரதத்துல போகும்போது நிறைய எண்ணங்கள் வருது, கிருஷ்ணர் பலராமர் எப்படி இருப்பாங்க, எவ்வளவு அழகா இருப்பாங்க, அவளை நான் தரிசனம் பண்ண போறேன். அந்த கிருஷ்ணருடைய தாமரை பாதம் இருக்கு இல்லையா, அந்த தாமரை பாதத்துக்கு லக்ஷ்மி தேவி எப்போ சேவை பண்ணிட்டே இருக்காங்க. பிரம்மா, சிவன், 4 குமாரர்கள், நாரதரை போன்றவங்க
அந்த தாமரை திருப்பாத்திர தரிசனம் கிடைக்காதன்னு எங்கிட்டு இருக்காங்க. மகாலட்சுமி எப்பவும் பகவானுடைய தாமரை திருப்பாத்துக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிரம்மா, சிவன், 4 குமாரர்கள், நாரதர் வந்து அந்த பகவானுடைய தாமரை திருப்பாதங்களுக்கு தரிசனம் கிடைச்சிடாதா? அப்படி நான் வந்து அதே மாதிரி நானும் கேட்கிறேன். அக்ரூர் என்ன ஆசைப்படுறாரு? எனக்கும் பகவானுடைய தாமரை திருப்பாத தரிசனம் கிடைக்கும். ஓ, நான் வந்து இப்போ மதுரால இருந்து விருந்தாவனம் போயிட்டு இருக்கேன். அக்ரூர் என்ன நினைக்கிறாரு? நான் வந்து மதுரால இருந்து விருந்தாவனம் போயிட்டு இருக்கேன், எனக்கு பகவானுடைய தாமரை பாத தரிசனம் கிடைக்கும். நான் போய் பகவானுடைய தாமரை பாதத்துல சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணுவேன். அப்படி நான் பகவானை விழுந்து நமஸ்காரம் பண்ணும்போது அவர் தன்னுடைய தெய்வீகமான கரங்களால என் தோலை தொட்டு தூக்குவேன், என்னை கட்டி தள்ளிக்குவேன். இந்த கரங்கள், பகவானுடைய இந்த தாமரை கரங்கள் வந்து எல்லோருக்கும் அபயம் தரக்கூடியது, எல்லா பக்தர்களுக்கும் அபயம் தரக்கூடியது, அசுரர்களை தண்டிக்கக்கூடியது, அசுரர்களை தண்டித்து பக்தர்களை காக்கக்கூடியது. அந்த தாமரை கரத்தால பகவானை தூக்கி கட்டி தள்ளிக்குவார், என்ன ஆளுக்கு பண்ணுவார் அப்படின்னு கிருஷ்ணரை நினைச்சிட்டு வர்றார். கிருஷ்ணா எப்படி இருப்பாரு அப்படின்னு, அவர் வந்து சூரியனை போல பிரகாசிப்பார். பலராமர் பௌர்ணமி நிலவு போல இருப்பார். அவங்களுடைய கண்கள்லாம் தாமரை இதழ் மாறி இருக்கும். அவங்கள தரிசனம் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஏங்கிட்டு இருக்கேன். இந்த பிருந்தாவன வாசிகள் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும். பிருந்தாவனத்தில் இருக்கிற கோபர்கள், கோபிகள், கன்றுகள், பசுக்கள், ஏன் பிருந்தாவனில் இருக்கிற ஒரு புல், தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். அப்படி பிருந்தாவனம் எவ்வளவு பாக்கியம் பண்ணது. பகவானுடைய தாமரை திருப்பாதம் பிருந்தாவனம் இருந்தது. அங்க பகவான் தன் பால்ய லீலைகள்லாம் பண்ணியிருக்காரு. அப்படின்னு குரு பிருந்தாவனுக்குள்ள நுழையும் போது, மதுரால இருந்து பிருந்தாவனுடைய என்ட்ரன்ஸ்குள்ள வரும்போது ரதத்தை விட்டு இறங்கி பிருந்தாவனுடைய மண்ணுல உருண்டு பெறல. இன்னைக்கு நீங்க பிருந்தாவனில் போனா ரமன் ரெட்டின்னு ஒரு இடம் இருக்கு. ரமன் ரெட்டி அங்க வந்து கிருஷ்ணரும் பலராமரும் குழந்தை பருவலில அந்த மண்ணுல உருண்டு பரண்டு விளையாண்டு. இன்னைக்கு அங்க பக்தர் அந்த இடத்துக்கு போனா அவங்க எல்லாம் மண்ணுல உருண்டு பெறலுவாங்க. ஏன்னா பிருந்தாவன் டஸ்ட் இஸ் நாட் ஆர்டினரி. பிருந்தாவன மண்ணு வந்து சாதாரணம் இல்ல, அது பகவானுடைய தாமரை திருப்பாதம் பட்டது. பகவான் தூய பக்தர்கள், கோபர்களும் கோபிகளுடைய தாமரை திருப்பாதம் பட்டது. அந்த பிருந்தாவன் தூசியை வந்து பிரம்மா, சிவன் போன்ற தேவர்கள் தன் தலையில வச்சுக்கணும்னு காத்துட்டு இருக்காங்க. நாரதர், உத்தவர், குமாரர்கள் அவங்க பிருந்தாவன்ல ஒரு புல்லா பிறக்க மாட்டோமா அப்படின்னு தவம் இருக்காங்க. பிரம்மதேவரும் சிவபெருமானும் பர்வதமா தவம் இருக்காங்க. அக்ரூரர் அந்த பிருந்தாவனுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த மண்ணுல உருண்டு பெறல்ற. இந்த பிருந்தாவன மண் எவ்வளவு பாக்கியம் செஞ்சது. இந்த பிருந்தாவன் மண்ல தூய பக்தர்கள், கோபர்கள், கோபிகளுடைய பாதம் பட்டது. இந்த கோபர்கள், கோபிகள் எவ்வளவு பாக்கியம் பண்ணவங்க. கிருஷ்ணருடைய நண்பராகவும் காதலனாகவும் காதலியாவும் இருக்காங்க, பெற்றோர்களா இருக்காங்க. அப்படின்னு அக்ரூர் பிருந்தாவன் மண்ணில் உருண்டு பெறல்ற. பெண்ணுன்னு நேரா கிருஷ்ணரி பலராமரை தரிசனம் பண்ணவரு. முதல் முறையா அக்ரூர் கிருஷ்ணரி பலராமரை பார்க்கிறாரு. அப்படி கண்ணுல இருந்து அறிவு மாதிரி கண்ணீர். பகவானுடைய தாமரை பாதத்துல அக்ரூரை நமஸ்காரம் பண்ண போனா அக்ரூரை பிடிச்சிட்டாரு பகவான். ஏன்னா அவர் என்னோட வயதுல பெரியவன். கிருஷ்ணர் நினைக்கிறாரு அக்ரூர் என் மாமா, என்னோட வயதுல பெரியவர், அவர் என் பாதத்துல விளையாடுறதா. அவரை ஒரு அரியாசத்துல உட்கார வச்சுட்டு கிருஷ்ணர் பலராமர் அவருக்கு பாத பூஜை பண்றாரு. அக்ரூருக்கு பாத பூஜை பண்ணி அவருக்கு குடிக்க தண்ணி கொடுத்து பிரசாதம் கொடுத்து அக்ரூருக்கு சாமரம் வீசுறாங்க. அக்ரூர் கண்ணிலிருந்து கண்ணீர் வருது. அக்ரூர் நினைக்கிறாரு நான் பிறந்த பையன் அடைஞ்சிட்டேன், நான் கிருஷ்ணரி பலராமரையும் தரிசனம் பண்ணிட்டேன், அவனை தாமரை திருப்பாத்தை நான் தரிசனம் பண்ணிட்டேன், இனி எனக்கு என்ன வேணும். அப்போ அக்ரூர் சொல்றாரு, கிருஷ்ணா பலராமா உங்களை வந்து கம்சன் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காரு, நம்ம மதுராவுக்கு போகணும். அப்போ அக்ரூருக்கு வரும்போது ஒரு கவலை. என்ன கவலைன்னா கிருஷ்ணரும் பலராமரும் என்னை ஏத்துக்குவாங்களான்னு முதல்ல டவுட். அக்ரூருக்கு முதல்ல என்ன ஒரு சந்தேகமா பாகவத்துல சொல்லியிருக்கு. அக்ரூருக்கு முதல்ல ஒரு சந்தேகம் இருந்துதா, நான் வந்து கிருஷ்ணருடைய மாமாவா இருந்தாலும் கம்சன்ட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன், கம்சன் வந்து கிருஷ்ணரை எதிரியா நினைச்சிட்டு இருக்கான், கிருஷ்ணரை பகவலா நினைச்சிட்டு இருக்கான். அப்ப கம்சன்ட்ட நான் வேலை பார்க்கறதுனால கிருஷ்ணரும் பலராமரும் என்னை ஏத்துக்குவாங்களா, என் பக்தியை ஏத்துக்குவாங்களா
என் சேவையை ஏத்துக்குவாங்களா, எனக்கு தரிசனம் கொடுப்பாங்களா, என் மேல அன்பு பண்ணுவாங்களா, என்னை விட்டுடுவாங்களா, என்னை வெறுத்துருவாங்களா, என்னை நிராகரிச்சிருவாங்களா, என்கிட்ட கருணை காமிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது அக்ரூர். கிருஷ்ணா வந்து தன் மேல கருணை காமிக்க மாட்டாரோ, ஏன்னா நான் கம்சன்கிட்ட இருந்து வந்திருக்கேன். அது எதுக்கு வந்திருக்கேன்? கிருஷ்ணரையும் பலராமரையும் கம்சன்ட்ட கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அவன் நோக்கம் என்னது? கிருஷ்ணரையும் பலராமரையும் கொல்லணும். கம்சனுடைய நோக்கம் வந்து கிருஷ்ணரையும் பலராமரையும் கொல்லணும். இதுக்கு நான் உடந்தையா இருக்கேன். இந்த நோக்கத்துக்காக அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். அதனால கிருஷ்ணர் பலராமரும் என் மேல அதிருப்தி ஆயிடுவாங்களோ, என்னை வெறுத்துருவாங்களோ, என்னை நிராகரிச்சிருவாங்களோ, என்னை ஒதுக்கிடுவாங்களோ, என்கிட்ட கருணை காமிக்க மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா பிருந்தாவனம் வந்த உடனே அக்ரூருக்கு அந்த சந்தேகம் போயிடுது. ஏன்னா கிருஷ்ணர் பலராமரும் அக்ரூரை தோளோடு கட்டி தள்ளிவிட்டார். இதுதான் கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து யாரையும் வெறுப்பதில்லை, யார் மேலேயும் பகைமை கொள்றதில்லை, யாரையும் நிராகரிக்கிறது இல்லை, யார்கிட்டையும் பாரபட்சம் காமிக்கிறது இல்லை. அதனால ஒரு 10 minutes முடிச்சேன். கிருஷ்ணா வந்து யார்கிட்டையும் பாரபட்சம் காமிக்கிறது இல்லை. இல்ல சொல்றாரு இல்லையா, நம்ம ரொம்ப பேசினோம். சமோகம் சர்வபூதேஷோ நமே துவேஷோ அஸ்தி ந பிரியா ஏ பஜந்தே துமாம் பக்தியா மயித்தே தேஷோபியம். கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா நான் யாரையும் வெறுப்பதில்லை, யார் மேலேயும் பாரபட்சம் பார்க்கறது இல்லை, யாரையும் நான் உதாசீனப்படுத்துறது இல்லை. எல்லாரும் எனக்கு பிடிக்கும். ஆனாலும் எனக்கு பக்தி பண்ற பக்தன்ட்ட தனி கவனம் செலுத்து. இப்ப கம்சன் மேலே கிருஷ்ணர் கருணை உண்டு. ஆனா கம்சன் பயத்தினால கிருஷ்ணன் நடிச்சுட்டு இருக்க. அதனால கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டு கம்சன் முக்தி அடைஞ்சார். அக்ரூர் கிட்ட கிருஷ்ணர் அன்பு செஞ்சு அவர் பக்கத்துல வச்சுக்கிட்டார். அக்ரூர் வந்து கிருஷ்ணருடைய மாமா. எல்லாரும் சொன்னாரு, மாமா கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட வரோம் அப்படின்னு. அக்ரூர் கூட கிருஷ்ணர் கிளம்பி வர்றாரு. கிருஷ்ணர் பலராமரும் அக்ரூருடைய ரதத்தை அக்ரூர் ஸ்டார்ட் பண்றாரு. குதிரைகளை ரதத்துல ஏறி குதிரைகளை ஓட்டும் போது கிருஷ்ணர் பலராமர் ரதத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த கோபிகள்லாம் வந்து ரதத்தை சுத்திக்கிட்டாங்க. எல்லா கோபிகளும் ரதத்தை சுத்திட்டு அழறாங்க. கிருஷ்ணா எங்களை விட்டு போயிடாதீங்க, பலராம எங்களை விட்டு போயிடாதீங்க, எங்களால உயிர் வாழ முடியாது, நீங்க தான் எங்க உயிர், எங்க ஆன்மா, உங்களை பிரிஞ்சு நாங்க உயிரற்ற ஒரு ஜடமாயிடுவோம், எங்களை பிரிஞ்சு போகாதீங்க, கிருஷ்ணா பலராமா எங்களை விட்டு போயிடாதீங்க, கிருஷ்ணா எங்களை விட்டு போயிடாதீங்க, நந்தன் நந்தன் யசோதா நந்தன் தாமோதரா எங்களை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு அழறாங்க. அப்புறம் அக்ரூர்ட்டு போனாங்க. அக்ரூரே நியாயமா? அக்ரூர்ட்டு போய் சொல்றாங்க, நியாயமா, உங்களுக்கே நியாயமா? நீங்க வந்து கிருஷ்ணர் பலராமரை கிட்ட இருந்து பிரிக்கிறீங்க, இதை செய்யாதீங்க. உங்க பேர் என்ன? அக்ரூருக்கு பேரு அக்ரூரா. அக்ரூரனா கொடூர குணம் இல்லாதவன், கொடூர குணம் இல்லாதவன். ஆனா இந்த கோபி சொல்றாங்க, அக்ரூரே உங்க பேர் என்னவோ கொடூர குணம் இல்லாதவன், ஆனா உங்க செயல் அப்படி இல்லை, நீங்க ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறீங்க. அக்ரூரன் பேர் வச்சுட்டு இருக்கீங்க, அக்ரூரன் பேர் வச்சுட்டு இப்படி கொடூரமா நடந்துக்கிறீங்களே, கிருஷ்ணர் பலராமரை கிட்ட இருந்து பிரிக்கிறீங்களே, கிருஷ்ணரை கிட்ட இருந்து பிடிச்சிட்டு போறீங்களேன்னு அந்த குதிரைகள்லாம் பிடிச்சிட்டு அக்ரூரன் பிடிச்சிட்டு அழறாங்க. அந்த ரத்தத்தோட சக்கரத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. கிருஷ்ணர் சொன்னாரு, கோபிகளே நீங்க பொறுமையா இருங்க, நான் சீக்கிரம் வந்துடுவேன், நான் போய் கம்சனை பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுவேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். அக்ரூர் நீங்க ரதத்தை ஓட்டுங்க, ரதம் போட்டும். அக்ரூர் ரதம் ஓட்டும் போது கோபிகள்லாம் கிருஷ்ணா 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 அப்படி மயங்க விழுந்துட்டார். இப்படி அக்ரூர் வந்து ரதத்தை ஓட்டின்னு வர்றாரு. அக்ரூர் ரதம் ஓட்டின்னு வரும்போது யமுனா நதிக்கரையில வந்தார். அப்ப சொன்னார், கிருஷ்ணா பலராமா இங்கே இருங்க, நான் போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும், ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு, நான் யமுனையில குளிச்சுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நான் வந்து காயத்ரி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வரேன், உட்காந்துருக்கோம் அப்படின்னு கிருஷ்ணரி பலராமரையும் ரதத்துல உட்கார வச்சுட்டு அக்ரூரர் யமுனையில போய் குளிச்சுட்டு காயத்ரி ஜப்பம் பண்ண யமுனா தண்ணி கையில் எடுக்கிறார். அந்த யமுனைக்குள்ள அக்ரூரர் கிருஷ்ணரி பலராமரை பார்க்கிறார். கிருஷ்ணா வந்து மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்துபுரி, கழுத்துல கௌஸ்துவ மணி, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை உடுத்திருக்கார், தலையில ஒரு அழகான மயில்பீழி. பலராமர் வந்து நீல நிற ஆடை உடுத்திருக்கார், பௌர்ணமி நிலவு மாதிரி சொல்லிக்கிறார். அக்ரூர் அந்த தண்ணியை கண்ணில் ஊத்திட்டு பாக்குறார், நான் காண்பது கனவா நினைவா? திரும்பி பார்த்தா அந்த யமுனா தண்ணிக்குள்ள கிருஷ்ணர் பலராமர் தெரியுறாங்க. ஒருவேளை நான் கனவு காண்றனோ? கிருஷ்ணரும் பலராமரும் ரதத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அக்ரூர் ஓடி போறாரு,
ஓடி போய் ரதத்துல பார்த்தா அங்கேயும் உட்கார்ந்துருக்காங்க. அங்கேயும் அதே 6-7 வயசு குழந்தைங்க கிருஷ்ணர் பலராமன் உட்கார்ந்துருக்காங்க. கிருஷ்ணர் கையில புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்காரு. பலராமர் கிருஷ்ணருடைய தோல் மேல கை வச்சுட்டு அப்படி ரதத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. திரும்பி ஓடி வந்து அக்ரூர் பார்த்தா அந்த யமுனைக்குள்ளே தெரியுறாரு. இந்த முறை அக்ரூரர் பாக்குறாரு, யமுனைக்குள்ள கிருஷ்ணர் பலராமர் மட்டும் இல்ல, அக்ரூரருக்கு கிருஷ்ண பகவான் ஒட்டுமொத்த வைகுந்த லோகத்தை காமிச்சார். வைகுந்த லோகத்துல எண்ணற்ற வைகுந்த லோகங்கள், எண்ணற்ற விஷ்ணுக்கள், எண்ணற்ற அவதார், 4 கரங்களோட, 4 கரத்தோட, வனமாலி கதி சாங்கி சங்கி சக்கரேஷ நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவ் பிரகக்ஷன். வாசுதேவ கிருஷ்ணர் 4 கரங்களோட தரிசனம் கொடுக்கிறார். வாசுதேவர் வந்து 4 கரங்களோட தரிசனம் கொடுக்கிறார் அக்ரூரருக்கு. அவர் யார் மடியில உட்கார்ந்து இருக்காரு? ஆதிசேஷன். பலராமன் ஆதிசேஷன். 1000 தலைங்க. ஆதிசேஷனுடைய தலைகள் வந்து எல்லா திசையும் பிரகாசிக்குது. அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறார், அப்படி ஜொலிக்கிறார். அந்த ஆதிசேஷன் 1000 தலைகள் உள்ள ஆதிசேஷன் மடியில வாசுதேவன் உட்கார்ந்து இருக்காரு. அப்படியே சூரியனை போல பிரகாசிக்கிறார். அந்த சூழ்நிலையில அந்த வைகுண்டத்துல எண்ணற்ற விஷ்ணுக்களை பார்க்கிறார். அதுக்கப்புறம் எண்ணற்ற ருத்ரர்கள், சிவபெருமான்கள், பிரம்மாக்கள், 1 தலை பிரம்மா, 4 தலை பிரம்மா, 8 தலை பிரம்மா, எண்ணற்ற பிரம்மாக்கள், எண்ணற்ற ருத்ரர்கள், இந்திரர்கள், அஸ்வினி குமாரர்கள், அஷ்டதிக் பாலகர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதரர்கள் எல்லாரும் கிருஷ்ணர் வர்ஷிப் பண்றாங்க. கிருஷ்ணருடைய புகழ் பாடுறாங்க. கந்தர்வர்களா இசைக்கருவி வாசிக்கிறாங்க. தேவமங்கல நடனம் ஆடுறாங்க. சாரணர்கள்லாம் மேல இருந்து பூக்களை மழையா பொழிறாங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பலராமகி, ஸ்ரீ கிருஷ்ண பலராமகி, ஸ்ரீ கிருஷ்ண பலராமகி, பூக்களை மழையா பொழிறாங்க. அப்போ அக்ரூர் வந்து வீழ்ந்து 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 பிரார்த்தனை செய்யறார் கிருஷ்ணரி பலராமட்டி. ஓடி வந்து ரதத்துல உட்கார்ந்து இருக்கிற கிருஷ்ண பலராமட்டி பிரேயர் பண்ற. ஓ கிருஷ்ணா பலராமா, நீங்க தான் முழுமுதற் கடவுள், நீங்க சாதாரண குழந்தைகள் அல்ல அப்படின்னு பிரார்த்தனை செய்யறார் அக்ரூரன். அக்ரூருக்கு கிருஷ்ணா அந்த யமுனையில ஒட்டுமொத்த வைகுந்த லோகத்தை காமிச்சார். அப்புறம் அக்ரூர் கிருஷ்ணரி பலராமனை அழைச்சிட்டு அப்படியே மெதுவா மதுராபுரியில வந்தார். நீங்க போய் ராஜாவை பார்த்துட்டு, கிருஷ்ணா பலராமா, என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், மறந்துடாதீங்க, என் வீட்டுக்கு வாங்கன்னு பிரார்த்தனை செய்யறாரு. அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, அக்ரூரே நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க கம்சனை பார்த்து என்ன நல விசாரிச்சுட்டு வரோம். கம்சன்ட்ட நல விசாரிச்சுட்டு வரோன்ட்டு கிளம்பி போனோம். ரொம்ப பியூட்டிஃபுல் பிரேயர். அதனால கிருஷ்ண பகவான் அவர் குழந்தையா இருந்தாலும் சரி, அவர் மத்ஸ்ய அவதாரம், வராக, கூர்ம, நரசிங்க, வாமன, அக்ரூர் சொல்றாரு, நீங்க என்ன அவதாரம் பண்ணாலும் அந்த அவதாரங்களுக்கெல்லாம் மூலம் நீங்க தான். பக்தர்களை காப்பதற்காகவும் அசுரர்களை தண்டிப்பதற்காகவும் யுகந்தோறும் அவதரிக்கதான் நீங்க சொல்றீங்க. ஒரு அவதாரத்திலையும் பக்தர்களை காக்குறீங்க, அசுரர்களை தண்டிக்கிறீங்க, பக்தர்களோட அன்பு செய்றீங்க அப்படின்னு அக்ரூர் பிரார்த்தனை பண்றாரு. அதனால இந்த தாமோதரர் சாதாரண குழந்தை அல்ல, அவர் முழுமுதற் கடவுள். அதனால தாமோதர மாதத்துல தாமோதர் நம்ம பிரார்த்தனை செய்யணும். ஓ பகவான் தாமோதரா, எங்களுக்கு தூய பக்தி கொடுங்க, உன் நாமத்துல ருச்சி கொடுங்க, கலங்கமில்லாத பக்தி வரணும் எங்களுக்கு, நாங்க எப்பவுமே உங்களுக்கு சேவை பண்ணணும், உங்களுடைய பால கோபால ரூபத்தை நாங்க மறக்க கூடாது. இதாம் தேவ பூர்ணாத கோபால பாலம் சதாமே மனசா அபிலாஷைக்கு மணி. அந்த பால கோபால ரூபம் எப்போதும் என் மனதில் நீங்காத இடம் பெற்றிருக்க வேண்டும். இதை தவிர வேறு வரம் வாங்கி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். இங்க வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் தாமோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நெய்தீபம் ஏற்றி வழிபடும். அதனால எல்லாருடைய குடும்பத்தாருக்கும் ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிரேயர் பண்றோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. இந்த பௌம விருந்தாவனம் இருக்கு, பூமியில இருக்கு, குலக விருந்தாவனம் இருக்கு. ஸோ இப்போ மக்களுக்கு எல்லாம் வந்து இந்த பௌம விருந்தாவனத்துக்கு நாங்க போயிடுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் இதுக்கும் அந்த குலக விருந்தாவனம் எப்படி நம்ம? பிரபு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, பௌம விருந்தாவனம் கோலோக விருந்தாவனம் என்ன வித்தியாசம்? வித்தியாசமே கிடையாது. அதாவது 4 விருந்தாவனம் இருக்கு, மொத்தம் 4 விருந்தாவனம். ஒண்ணு பகவானுடைய ஆன்மீக உலகம் கோலோக விருந்தாவனம்,
இன்னொன்னு இந்த பூமியில இருக்கிற விருந்தாவனம், பௌம விருந்தாவனம். இன்னொன்னு ஹிருதய விருந்தாவனம், நம்ம இதயத்துல கிருஷ்ணர் இருக்காரு, அது ஒரு விருந்தாவனம். இன்னொன்னு குப்த விருந்தாவனம், அது சீதா மாயாப்பூர். கிருஷ்ண பகவான் சைத்தன்ய மகாபிரபு லீலை பண்றாரு, அது குப்த விருந்தாவனம். இந்த 4 விருந்தாவனம் ஒண்ணுல இருந்து ஒண்ணு வேறானது இல்லை. ஏன்னா இந்த 4 விருந்தாவனத்துல பகவான் இருக்காரு. கிருஷ்ணர் எங்க இருக்காரோ அது விருந்தாவனம். அத்வைத ஆச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபு பார்த்து சொல்றாரு, சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு ஓடுறாரு மாயாப்பூர்ல இருந்து, நான் வந்து விருந்தாவனம் போகணும்னு. அப்போ அசிரீரி சொல்லுது, அத்வைத பிரபு நீங்க போக வேண்டாம், மகாபிரபு நீங்க போக வேண்டாம், இது விருந்தாவனம் போகக்கூடிய நேரம் இல்லை, அது நேரம் வரும்போது போய்க்கலாம். ஆனா மகாபிரபு வந்து விருந்தாவனம் போகணும்னு ஆசை. அப்போ அத்வைதாச்சு என்ன பண்ணுவாரு, அவர் சாந்திப்பூர்ல இருப்பாரு. நித்யானந்த பிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபுவை விருந்தாவனம் கூட்டின்னு போறேன்னு சாந்திப்பூர் கூட்டின்னு வந்துருவார். அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு கங்கையை பார்த்தது யமுனைன்னு குதிச்சிடுவார். அவருக்கு வந்து விருந்தாவன நினைவுல இருப்பார் சைத்தன்ய மகாபிரபு. அப்ப கங்கையை பார்த்த உடனே யமுனை நினைச்சு குதிச்சிடுவார். அப்ப ஏத்த மாதிரி பார்த்தா அக்ரூரர் ஒரு போட்ல வருவார், சாரி அத்வைதர் ஒரு போட்ல வருவார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு கேட்பார், அத்வைதரே நீங்க எங்க விருந்தாவன்ல இருக்கீங்க, நீங்க மாயாப்பூர்ல இருந்தீங்க. அப்போ அத்வைதர் சொல்லுவாரு, மகாபிரபு இந்த விருந்தாவன்ல நீங்க சாந்திப்பூர்ல இருக்கீங்க, ஓ நித்யானந்த பிரபு என்னை ஏமாத்திட்டாரு. அப்ப அத்வைதர் சொல்லுவாரு, இல்ல இல்ல நித்யானந்த பிரபு உங்களை ஏமாத்தல, நீங்க சைத்தன்ய மகாபிரபு, நீங்க கிருஷ்ணா, நீங்க எங்க இருக்கீங்களோ அது விருந்தாவனம். அப்போ மாயாபுரம் பிருந்தாவனம் வேற வேற இல்லை, அது குப்த விருந்தாவனம். அங்க மகாபிரபு வந்து பகவான் லீலைகளை மறைமுகமா அனுபவிச்சுட்டு இருக்காரு. 2வது பூமியில இருக்கிற விருந்தாவனம். இந்த பூமியில இருக்கிற விருந்தாவனத்துக்கு பௌம விருந்தாவனம் பேர். பகவான் இந்த பூமியில வரும்போது யமுனா நதி, கோவர்த்தனம், அந்த ஆன்மீக உலக விருந்தாவனம் இங்க வந்தது. அதனால இந்த விருந்தாவனம் அந்த விருந்தாவனம் வேற வேற இல்லை. அப்புறம் கிருஷ்ணன் நம்ம இதயத்துல இருக்காரு, பரமாத்மாவா. நம்ம சாண்டிங் பண்ணி நல்ல நாம ஜபம் பண்ணி குற்றம் இல்லாம அபராதம் செய்யாம சாண்டிங் பண்ணா அந்த இதயத்துல விருந்தாவன பக்தி நம்ம உணரலாம். நம்ம இதயத்துல விருந்தாவன பக்தி உணரலாம், கிருஷ்ணன் உணரலாம். அதனால இந்த பூம விருந்தாவனம், கோலோக விருந்தாவனம், ஹிருதய விருந்தாவனம், குப்த விருந்தாவனம் எல்லாம் ஒண்ணுதான், வேற வேற இல்லை. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. இங்க கூட ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது கொஞ்சம் முடியுமா ஆன்சர்? அது ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இப்ப நீங்க நான் ஒரு நிமிஷம், ஓகே ஒரு நிமிஷம்.